தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல். டெல்லியில் 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது முதல் தமிழகத்தில் 180 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தது வரை நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள அவெண்டா என்ற நிறுவனத்தில் டெல்லி காவல்துறையினரும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் இணைந்து ஆய்வு செய்தபோது 50 கிலோ அளவில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளின் மூலப்பொருளான சூரோபெட்ரின் என்ற பொருள் கைப்பற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அன்றைய நாளே சென்னையைச் சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளரும் திமுகவின் முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் என்பவர் மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது. பிப்ரவரி 21ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்களான சலீம், மைதீன் ஆகியோர் தலைமறைவாகிவிட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 24ஆம் தேதி சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் ஒட்டிச் சென்றனர். அதில் 26ஆம் தேதி டெல்லியில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 25ஆம் தேதி ஜாஃபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நிரந்தர நீக்கம் செய்து திமுக உத்தரவிட்டது. ஜாஃபர் சாதிக் 26ஆம் தேதி டெல்லியில் நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி இரவு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை சாந்தோமில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சுமார் 2 மணி நேரம் சோதனை செய்து பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். தொடர்ந்து வீட்டுக்கு சீல் வைத்து சென்றனர். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க மார்ச் 1ஆம் தேதி லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி அதிக பணப்பரிமாற்றம் நடந்த ஜாஃபர் சாதிக்கின் 8 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. இந்த பரபரப்பு சம்பவம் ஓய்வதற்குள் மதுரை மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் கைப்பற்றப்பட்டது தமிழகத்தில் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பிப்ரவரி 29ஆம் தேதி இரவு சென்னையிலிருந்து செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தி வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. மார்ச் 1ஆம் தேதி அதிகாலை பொதிகை எக்ஸ்பிரஸ் மதுரை ரயில் நிலையம் வந்தபோது 2 கைப்பைகளில் 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் சென்னை கொடுங்கையூர் அபிராமி அவென்யூ 6வது தெருவில் உள்ள பிரகாஷ் என்பவரது வீட்டில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தனது கணவர் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அறிந்த பிரகாஷின் மனைவி வீட்டில் இருந்த பார்சல் ஒன்றை குப்பை தொட்டியில் வீசியது அதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்தது. குப்பை தொட்டியில் வீசிய பார்சல் குப்பை லாரி மூலமாக கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்கு கொண்டு சென்று கொட்டப்பட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குப்பைகளை கிளறி சோதனை செய்ததில் 6 கிலோ மெத்தபெட்டமைனை கண்டெடுத்தனர். மார்ச் 1ஆம் தேதி ஒரே நாளில் மதுரை மற்றும் சென்னையில் பிலோமைன் பிரகாஷ் என்பவரிடமிருந்து மட்டும் 180 கோடி ரூபாய் அளவில் 36 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. மார்ச் 3ஆம் தேதி பிலோமைன் பிரகாஷ் மனைவி மோனிஷா கணவருக்கு உதவியதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களின் பின்னணியில் இன்னும் யாரெல்லாம் இருக்கின்றனர், எவ்வளவு மதிப்பில் கடத்தியிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.